Question. வீனஸில் சாத்தியமான டெக்டோனிக் செயல்பாட்டை எந்த பனி வெளிப்படுத்தியது? Option A. வாயேஜர் பனி, Option B. பயனியர் வீனஸ் ஆர்பிட்டர், Option C. மகேலன் பனி, Option D. வீனஸ் எக்ஸ்பிரஸ். The correct answer is. மகேலன் பனி. Question. கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 11.25 விழுக்காடு ஒதுக்கீட்டை எந்த மாநிலம் சமீபத்தில் அறிவித்தது? Option A. தமிழ்நாடு, Option B. கேரளா, Option C. ஒடிசா, Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. ஒடிசா. Question. இந்தியாவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட மேம்பட்ட ஸ்வார்ம் எதிர்ப்பு ட்ரோன் அமைப்பின் பெயர் என்ன? Option A. இந்திரஜால், Option B. வருணாஸ்திரம், Option C. பார்கவாஸ்திரம், Option D. அஸ்திரா. The correct answer is. பார்கவாஸ்திரம். Question. எந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சமீபத்தில் தூதரகத் திறப்பு விழாவிற்காக டெல்லிக்கு விஜயம் செய்தார்? Option A. வெனிசுலா, Option B. ஹோண்டுராஸ், Option C. ஈக்வடார், Option D. பொலிவியா. The correct answer is. ஹோண்டுராஸ். Question. பரந்த வளைகுடா அவுட்ரீச்சின் ஒரு பகுதியாக இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நெருங்கி வருகிறது? Option A. சவுதி அரேபியா, Option B. யுஏஇ, Option C. கத்தார், Option D. ஓமன். The correct answer is. ஓமன். Question. இந்தியாவின் முதல் IFSC சர்வதேச நிதி சேவை மையம் எந்த நகரில் அமைய உள்ளது? Option A. மும்பை, Option B. டெல்லி, Option C. கிஃப்ட் சிட்டி, குஜராத், Option D. சென்னை. The correct answer is. கிஃப்ட் சிட்டி, குஜராத். Question. எந்த மாநிலத்தில் DRDO, DST உடன் இணைந்து விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு திறன்களை உருவாக்கி வருகிறது? Option A. ஹிமாச்சல் பிரதேசம், Option B. உத்தரகண்ட், Option C. அருணாச்சல் பிரதேசம், Option D. சிக்கிம். The correct answer is. உத்தரகண்ட். Question. இந்தியாவின் முதல் 3 நானோமீட்டர் சிப் வடிவமைப்பு மையங்கள் எங்கு நிறுவப்படுகின்றன? Option A. மும்பை மற்றும் புனே, Option B. டெல்லி மற்றும் குர்கான், Option C. நோய்டா மற்றும் பெங்களூரு, Option D. சென்னை மற்றும் ஹைதராபாத். The correct answer is. நோய்டா மற்றும் பெங்களூரு. Question. இல் இந்தியா முதன்முறையாக எந்த வகையான சோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது? Option A. தாவர வளர்ச்சி, Option B. உலோக சேதம், Option C. விண்வெளியில் வாழ்க்கையின் நிலைத்தன்மை, Option D. கதிர்வீச்சு பாதுகாப்பு. The correct answer is. விண்வெளியில் வாழ்க்கையின் நிலைத்தன்மை. Question. கார்பன் பிடிப்பு அமைப்பில் ஆராய்ச்சி செய்வதற்காக NLCIL எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? Option A. IIT டெல்லி, Option B. IIT பம்பாய், Option C. IIT மெட்ராஸ், Option D. ஈட் கரக்பூர். The correct answer is. IIT மெட்ராஸ். Question. பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்ததாக கூறி MANUU எந்த நாட்டின் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது? Option A. சவுதி அரேபியா, Option B. துருக்கி, Option C. ஈரான், Option D. மலேசியா. The correct answer is. துருக்கி. Question. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக செலபி ஏவியேஷனுக்கான பாதுகாப்பு அனுமதி எந்த நாட்டினால் திரும்பப் பெறப்பட்டது? Option A. கத்தார், Option B. UAE, Option C. துருக்கி, Option D. மலேசியா. The correct answer is. துருக்கி. Question. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து தொடங்கிய கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களின் முக்கிய நோக்கம் என்ன? Option A. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், Option B. விண்வெளி ஆய்வு, Option C. கடல் மாசுபாடு மற்றும் பசுமை ஹைட்ரஜன், Option D. சைபர் பாதுகாப்பு. The correct answer is. கடல் மாசுபாடு மற்றும் பசுமை ஹைட்ரஜன். Question. PLFS தரவுகளின்படி இந்தியாவில் தற்போதைய வேலையின்மை விகிதம் என்ன? Option A. 4.8 விழுக்காடு, Option B. 5.1 விழுக்காடு, Option C. 5.4 விழுக்காடு, Option D. 5.7 விழுக்காடு.
The correct answer is 5.1 விழுக்காடு. question. எந்த புதிய தனியுரிமை பணிக்குழு ஒழுங்குமுறை அதிகார இயக்கவியலில் மாற்றத்தை குறிக்கிறது? Option A. கூட்டாட்சி வர்த்தக ஆணையம். Option B. மாநில வழக்கறிஞர்கள் ஜெனரல். Option C. நுகர்வோர் நிதி பாதுகாப்பு பணியகம். Option D. நீதித்துறை துறை. The correct answer is மாநில வழக்கறிஞர்கள் ஜெனரல்.